மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் வேட்பாளர் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தற்பொழுது காங்கிரஸ் வேட்பாளர் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விரிவான தகவல். காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்ததால் சென்னை தலைமைச் செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ததால் முதலமைச்சர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள அவர் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்லால் ஆகியோர் இந்த நிகழ்வில் இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் இன்று என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில நேற்று இருந்தது. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில மாநிலங்களவை தேர்தலுக்கான ஒரு இடமும் திமுக தரப்பிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கிறிஸ்டோபர் திலக் போட்டியிடுவதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் இன்று காலை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். முன்னதாக திமுக தரப்பிலிருந்து திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்தார். கிறிஸ்டோபர் திலக்கை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இளைஞர் காங்கிரசிலிருந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி ஒரு கட்டத்துல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து மாநிலங்களுக்கு மேலடி பொறுப்பாளராகவும் தற்போது அவர் பதவி வகித்து இருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான கார்கேவுக்கு நெருக்கமாகவும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராகவும் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சமீபத்தில் நடைபெற்ற மகாத்மா காந்தியின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல்வேறு போராட்டங்களை மிக சிறப்பாக முன்னெடுத்ததற்காகவும் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 15ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 9ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பிக் கொள்வதற்கான கடைசி நாள் என்பதால் வேட்பாளர் பட்டியல் வெளியாகக்கூடிய நிலையில அன்றைய தினமே அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கலில் அதிகாரிகள் முன்னிலையில கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்தவர். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்லால் ஆகியோர் உள்ளனர். ஹரிஹரன், திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழகத்திலிருந்து இந்த முறை 6 பேர் மாநிலங்களவைக்கு செல்கிறார்கள். அவர்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு செய்ய முடியுமா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 இடங்களுக்கு மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுக சார்பில் தம்பிதுரையும் பாமக சார்பில் அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு இடம் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டு அதில் அன்புமணியையும் சற்று நேரத்துக்கு முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க. இதுல அதிமுக பொறுத்த வரைக்கும் தம்பிதுரை மிக நீண்ட நாட்களாக நாடாளுமன்ற அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார். தற்பொழுது அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வருவதற்கு பாமகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு கூட்டணியில் இருந்த காரணத்தினால ஏற்கனவே முன்னாள் ஒன்றிய அமைச்சராகவும் அவர் இருந்திருக்கிறார். அது தற்பொழுது கடந்த முறையும் அவருக்கு அதிமுக கூட்டணியிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. தற்போது கூட்டணியில் இருந்த காரணத்தினால் மீண்டும் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சி சிவா நீண்ட நெடுங்காலமாக நாடாளுமன்றத்தில் மிக்க அனுபவம் கொண்ட ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக மாநிலங்களவையில மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கான்ஸ்டன்டின் ரவீந்திரனை பொறுத்த வரைக்கும் திமுகவிலிருந்து செய்தி தொடர்பாளர்கள் பல இடங்களிலும் பல்வேறு வகையிலும் பணியாற்றிய காரணத்தால் அவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. புதிதாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக்கு ஏற்கனவே அவர் நம் கூறியது போன்று மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் மேலிட பொறுப்பாளராகவும் இருக்கிறார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற போராட்டங்களில் பல்வேறு வகையில் அவருடைய திட்டங்கள் மிக சிறப்பாக இருந்ததாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நெருக்கமானதாக அறியப்பட்ட ஒரு காரணத்தினால அவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கு. தேமுதிக தரப்பிலும்
திமுக கூட்டணியில் இருந்திருக்கும் போதே அவர்களுக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தின் போது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தேமுதிகவில் அக்கட்சியின் பொருளாளர் விஜயகாந்தின் உறவினராகவும் பொருளாளராகவும் தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறார். அவருக்கும் தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தரப்படும் என அதிமுக தரப்பிலிருந்து ஏமாற்றம் அளித்த ஒரு சூழல்ல தேமுதிகவினர் தங்களுக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தராமல் ஏமாற்றிவிட்டதும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில் இணைந்த போது தொகுதி பங்கீடு கூட்டணி ஒப்பந்தத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒதுக்கப்பட்டிருக்கிறதன் அடிப்படையில தேமுதிக சார்பில் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளார். தற்போது காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றார். அதிகாரிகளிடம் தனது வேட்புமனை ஒப்படைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் முதலமைச்சர் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்லால் ஆகியோரும் உடன் இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.